Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற இந்த கோர்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த கோர்ஸ் தமிழில் நடத்த போகிறேன், தமிழில் சொல்ல போகிறேன். சாதாரணமாக இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் ஒரு MBA கரிக்குலம் இல்லை MBA பாடத்தில் உங்களுக்கு வரும். முதல்ல இந்த தமிழில் பண்ணுறதுனால ஆங்கில வார்த்தைகள் அப்படியே இருக்கும். அதை தமிழாக்கம் பண்ண விரும்பலை. எங்கெல்லாம் ஆங்கில வார்த்தைகளுக்கு நம்மளால் தமிழ் மொழிபெயர்ப்பை தகுந்தவாறு கொடுக்க முடியுமோ அந்தந்த இடங்களில் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு வார்த்தைகளை உபயோகப்படுத்துவோம். அல்லது அந்த ஆங்கில வார்த்தையை சொல்லி அதை அப்படியே அதுக்கு நடைமுறை தமிழில் என்ன விளக்கம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி விளக்கம் கொடுப்போம். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சப்ளை அப்படின்னாக்க கொடுத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். செயின் அப்படின்னா சங்கிலின்னு ஒரு தமிழ் அர்த்தம் வரும். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மேலாண்மைன்னு வரும். ஆனால் நம்ம கொடுத்தல் சங்கிலி மேலாண்மைன்னு சொல்ல மாட்டோம். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுன்னே சொல்லி எடுத்துன்னு போயிடுவோம். ஏன்னா தனித்தனி வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் வரும். சேர்ந்து சொல்லும்போது அதுக்கு வேற ஒரு பொருள் வரும். அதுக்கு பொருள் கொடுக்காம சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படியே சொல்லி அதை தமிழை விளக்குவதற்கு முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து இந்த கோர்ஸ் செய்யப்படுகிறது. இப்போ இந்த கோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட் நீங்கள் ஒரு MBA ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் போகிற MBA ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு முறையில் MBA படிப்பவராக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறவரோ இல்லை வேறு ஒரு நிறுவனத்தில் ஒரு ஆர்கனைசேஷனில் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற ஒருத்தராக இருக்கலாம். இந்த கோர்ஸ் கூடுமான வரைக்கும் ஒரு கரிக்குலம் பேஸ்டாக, அதாவது இப்போ ஒரு MBA கரிக்குலம் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதில் ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்துக்கு உங்களுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக உங்கள் சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இது இருக்க போகிறதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு அதை கவர் பண்ண முடியுமோ அதற்கு உண்டான முயற்சியை இந்த கோர்ஸில் பண்ணுவோம். இதே நேரத்தில் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவர், இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவர்களாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்க்கு என்னெல்லாம் சாதாரணமாக தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த டாபிக்ஸ்க்கு உண்டானதை நம்ம சொல்ல முயற்சி செய்வோம். இப்போ நீங்கள் ஒரு MBA ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஒரு எலெக்டிவாக வரும். சில நேரங்களில் உங்கள் கரிக்குலமில் இது ஒரு கோர் சப்ஜெக்டாக வர வாய்ப்பு இருக்குது. சில கரிக்குலமில் எலெக்டிவாக வர வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் எலெக்டிவாக படிக்கிற கரிக்குலமை பார்த்தோம்னாக்க உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு பேப்பர், ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு கம்பல்சரி சப்ஜெக்டாக முன்னாடி இருந்திருக்கும். அந்த சப்ஜெக்டை படிச்சுட்டு தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு எலெக்டிவ் சப்ஜெக்டாக எடுத்துட்டு நம்ம வருவோம். ஆனால் இப்போ நம்ம இந்த கோர்ஸில் பண்ண போகிறது என்னன்னாக்க, கூடுமான வரைக்கும் இந்த 2 கோர்ஸுக்கும் உள்ள கண்டென்ட்டை இதில் சொல்ல முயற்சி பண்ணுவோம். ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற கண்டென்ட்டையும் இதில் சொல்ல முயற்சி பண்ணுவோம். அதற்கு மேலே சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற கண்டென்ட்டையும் சொல்வதற்கு முயற்சி பண்ணுவோம். அந்தந்த நேரத்தில் அந்தந்த இடத்துல நான் சொல்லுவேன், இந்த டாபிக் உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரும் அப்படின்லாம் சொல்லுவேன். இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற, இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவராக இருந்தால் நீங்கள் அப்படியே சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டாகவே இதை எடுத்துக்கொண்டு இதில் சொல்லப்படுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிற சப்ஜெக்ட் எல்லாம் 2 விதமாக அந்த சப்ஜெக்டை நம்ம படிக்க முடியும். ஒன்று டிஸ்கிரிப்டிவ்,
அல்லது குவாலிட்டேட்டிவ், விரிவாக, அதாவது கணக்குகள் கம்மியாக இருந்து கணக்கு மூலமாக தெரிந்து கொள்வது, குவான்டிடேட்டிவ் மாடலிங் அப்படின்னு சொல்கிறது. கணக்கு மூலமாக சில விஷயங்களை புரிய வைப்பது, அது பேர் குவான்டிடேட்டிவ் அப்ரோச் அல்லது குவான்டிடேட்டிவ் மாடலிங். இன்னொன்று வந்து டிஸ்கிரிப்டிவாக, குவாலிட்டேட்டிவாக, விரிவாக சொல்லி கணக்கு இல்லாமல் வாக்கியங்கள் மூலமாகவும் தியரிஸ் மூலமாகவும் சொல்வது. ரெண்டுமே இதில் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் நிறையா இடங்களில் வந்து கணக்கு மூலமாக சில விஷயங்களை புரிய வைப்பது, அதாவது குவான்டிடேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது. அந்த குவான்டிடேட்டிவ் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணுவோம் இந்த கோர்ஸில். டிஸ்கிரிப்டிவாக இருக்காது, அப்படியே ஸ்லைடு போட்டு புல்லட்டாக படிச்சுட்டு வர மாதிரி இருக்காது. அங்கங்கே இந்த கணக்கு போடுவது எப்படி, கணக்கை போட்டு காமிச்சு உங்களுக்கு சொல்லுவோம். கணக்குகள் மூலமாக நம்ம இந்த கான்செப்டை சொல்ல போகிறதுனால உங்களுக்கே இப்போ இதை ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு ஒரு மேத்தமேட்டிக் பேக்ரவுண்ட் இருக்கணும், அதாவது ஒரு குவான்டிடேட்டிவ் பேக்ரவுண்ட் இருக்கணும். சில சமயங்களில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம கற்றுண்ட சில கான்செப்ட்ஸ் இதில் வரும். சில சமயங்களில் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு பேப்பர் இருக்கும் உங்கள் எம்பிஏல. அந்த சப்ஜெக்டில் கற்றுக்கொண்ட சில மாடல்ஸ், சில கணக்கு முறைகள், சில பாடங்கள் இதில் வரும். ஆக அது வரும்போது ஒரு நேரத்தில் நான் சொல்லுவேன், இது வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க, இந்த ஐடியாவை நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சில் படிச்சிருப்பீங்க அப்படின்லாம் நான் சொல்லுவேன். அந்தந்த இடம் வரும்போது அந்தந்த சமயங்களில் நான் அதற்கு உண்டான ஒரு முன்னுரை, ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில செஷன் பிளான் மாதிரி சொல்லிடுறேன். ஆரம்பத்தில் வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு முன்னுரை இருக்கும் இந்த கோர்ஸுக்கு. அது 2-3 மணி நேர மெட்டீரியல் கண்டென்ட் இருக்கும். ஏன்னா நிறையா இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், முன்னுரை கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்க முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எல்லாம் படிப்போம். டைட்டில் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும். சில கரிக்குலமில் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு தான் இருக்கும் எம்பிஏ படிக்கும்போது. இப்போ அதே நீங்கள் எம்டெக் படிக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, பிடெக் படிக்கிறீங்க, பிஇ படிக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வச்சுன்னு படிக்கிறீங்க, சம்டைம்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாடத்தில் கூட இதெல்லாம் வரும். அப்போ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சில சமயங்களில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கும். சில சமயம் ப்ரொடக்ஷன் அண்ட் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கும். இதில் இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து சில டாபிக்ஸ் இதுலேயும் வரும், அதுலேயும் வரும். ஓவர்லேப் அப்படின்னு சொல்கிற மாதிரி டாபிக்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி டாபிக்ஸ் வரும்போதும் நான் உங்களுக்கு இந்தந்த கோர்சஸில் இந்த டாபிக்ஸ் படிக்கலாம் நீங்கள் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். இப்போ இந்த ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனுக்கு வைத்துக்கொண்டு சப்ஜெக்டுக்குள்ளே போய் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். முன்னுரை அல்லது இன்ட்ரொடக்ஷன் டு த சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கொண்டு அதை வந்து இப்போ நம்ம சொல்ல முயற்சிப்போம். இந்த சப்ஜெக்டுக்கு நிறையா புஸ்தகங்கள் இப்போ வந்திருக்கு, நிறையா மெட்டீரியல் உங்களுக்கு இருக்குது. ஆங்கிலத்தில் நிறையா மெட்டீரியல் இருக்குது, மெட்டீரியல் நானும் பார்த்துருக்கேன். புஸ்தகங்கள் நிறையா இருக்குது. அந்த அளவுக்கு தமிழில் மெட்டீரியல் இருக்கா, புஸ்தகங்கள் இருக்காங்கிறத எனக்கு அந்த அளவு சொல்கிற நிலைமையில் இல்லை. அதாவது விவரங்கள் இப்போ வந்து கொண்டு இருக்கலாம். அதனால் இந்த கான்செப்ட்ஸை தமிழில் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு முயற்சி. அது வந்து தமிழில் படிக்க விருப்பப்படுபவர்களுக்கும் சில சமயங்களில் தமிழில் கரிக்குலமே இருக்கலாம், அதுக்கும் உபயோகப்படும். சில சமயம் நம்ம இங்கிலீஷில் மீடியமில் இருந்தும் இங்கிலீஷில் நம்ம எக்ஸாம் எழுதுகிறவர்களாக இருந்தால் கூட சில விஷயங்களை நம்ம தாய்மொழியில் படிக்கும்போது நமக்கு அதனால் ஒரு அட்வான்டேஜ், ஒரு லாபம் இருக்கும். அதை மனத்தில் வைத்து கொண்டு இந்த கோர்ஸை வந்து நம்ம கொடுக்க விருப்பப்படுறோம். என்னுடைய தாய்மொழி தமிழாக இருந்தாலும் படித்த மொழி வந்து ஆங்கிலம்.
சொல்லி கொடுக்குற மொழியும் ஆங்கிலம். நிறையா இந்த கடந்த 35 வருடங்களாக சொல்லி கொடுக்கும் மொழியும் ஆங்கிலம். ஆனால் இதுக்கு முன்னாடி சில முயற்சிகள் செய்திருக்கிறேன் தமிழில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் கோர்ஸ் கொடுக்கறதுக்கு. அது 2வது முயற்சி. இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து தமிழில் ஒரு 30-40 மணி நேர கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட் என்ன, இதில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சு கொள்ள வேண்டியது மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ MBA அப்படின்னு படிக்கும்போது நம்ம மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு படிக்கிறோம். சில சமயம் வந்து PGDM அப்படின்னும் படிப்போம், டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. மேனேஜ்மெண்ட்டுங்கிறது மேலாண்மை. ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கற்றுக்கிறது பேர் மேனேஜ்மெண்ட். இது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்னு படிப்பீங்க, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டுன்னு படிப்பீங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு படிப்பீங்க. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னாக்கா ஒரு பொருளை விற்பது, அது சம்பந்தமாக படிப்பது. டு மார்க்கெட், விற்பதற்காக நம்ம செய்ய வேண்டிய திட்டங்கள், நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகள், அதை பற்றி படிக்கிறது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாக்கா நம்ம நிறுவனத்தில் வேலை செய்யும் மனிதர்கள், அவர்களுடைய குணங்களை பற்றியும் அவர்களிடமிருந்து நமக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றியும் படிக்கிறது. சில நேரங்களில் நம்ம நிறுவனத்தினுடைய கோல்ஸ், டார்கெட்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், அதை வந்து இந்த நம்மளுடன் வேலை செய்பவர்களை வந்து எப்படி அதோட தொடர்பு படுத்தி அதே விதத்தில் அவர்களையும் யோசிக்க வைத்து பண்ணுறது ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டு சொல்லப்படுறது. 4வதாக சொல்லப்படுவது ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். இது வரிசை கிடையாது. 4வதுன்னு நான் சொன்னால் கூட அதான் ஃபஸ்ட்டு, இது செகண்ட், அந்த மாதிரி கிடையாது. ஒரு 5 ப்ராட் விதமாக அதை பிரிக்கலாம். அதில் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பொருளை செய்து அந்த பொருளை விற்று அதன் மூலமாக பணம் வருது. ஸோ அந்த ஒரு பொருளை செய்வதற்கு நமக்கு உண்டான விஷயங்கள் என்ன, அது சம்பந்தப்பட்ட மேனேஜ்மெண்ட் விஷயங்கள் என்ன, திட்டமிடுதல், அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் படிக்கிறது பேர் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு பேர். ப்ராடாக அந்த ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற டொமைனுக்கு கீழே இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ரைட், இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷன். இதுக்கப்புறமா வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு நிறுவனம், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. நீங்கள் நிறையா கம்பெனிகளோட பேர் சொல்லலாம். ஒரு கம்பெனியோட பேரை சொல்லுங்கள் அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம போட்டுருக்கிற சொக்காயை தயாரிக்கிறது ஒரு கம்பெனி, நம்ம ஓட்டும் வாகனத்தை தயாரிப்பது ஒரு கம்பெனி, இப்போ நாம் பார்க்கும் டிவியை தயாரிப்பது ஒரு கம்பெனி. இப்போ இந்த கோர்ஸை நீங்கள் வந்து ஒரு ஃபோன் மூலமாக பார்க்குறீங்கன்னாக்கா அந்த ஃபோனை தயாரிக்கிறது ஒரு கம்பெனி. இந்த கோர்ஸை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் மூலமாக படிக்கிறீங்கன்னாக்கா அந்த கம்ப்யூட்டரை தயாரிப்பது ஒரு கம்பெனி. அந்த மாதிரி பலவிதமான கம்பெனிகள் இருக்குது, நிறையா இருக்குது. அதை நம்ம ப்ராடாக கம்பெனிங்கிற வேர்டு சொல்லாமல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற வேர்டை சொல்கிறோம். நிறுவனம் அப்படின்னு நம்ம தமிழில் அதை சொல்ல முடியும். இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் கையில் வச்சுட்டுருக்கிற ஃபோன் வந்து ஒரு கம்பெனி. அந்த ஃபோன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கலாம், வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கலாம், வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவிற்குள் வந்து அதை தயாரிப்பதாக இருக்கலாம், வெளிநாட்டில் தயார் செய்யப்பட்டு நம் நாட்டில் விற்கும் ஒரு பொருளாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு நிறுவனம் வந்து அதை பண்ணுறது. அந்த நிறுவனத்தினுடைய கோல் என்ன, அந்த நிறுவனத்தினுடைய டார்கெட் என்ன, அந்த நிறுவனத்தோட பர்பஸ் என்ன, அந்த நிறுவனம் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற முதல் கேள்வி கேட்கணும். இப்போ ஒரு கம்பெனி ஒரு பொருளை பண்ணுறது, எதுக்காக பண்ணுறது அது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பலவிதமான பதில்கள் வரும்.
சில சமயத்தில் என்ன பதில் வரும்னாக்கா, ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை தீர்த்து வைப்பதற்காக இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. இப்போ ஒரு ஃபோன் செய்கிற ஆர்கனைசேஷனை வந்து நீங்கள் எதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபோனுக்கு தேவை இருக்குது சொசைட்டியில் மனிதர்கள் கிட்டக்க. அந்த அந்த டிமாண்ட், அந்த நீட், ஆங்கிலத்தில் நீட் அப்படின்னு சொல்கிறது, அந்த தேவை இருக்குது. அந்த தேவையை பூர்த்தி பண்ணுவதற்காக நாங்கள் ஒரு பொருட்களை செய்து விற்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு ஒரு பொருளை செஞ்சு விற்று அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறார்கள். ஸோ கடைசியில் என்ன உங்களுக்கு முக்கியம்னு கேட்டிங்கனாக்கா, சில சமயம் சொல்லுவாங்க தேவையை பூர்த்தி செய்வது எங்களுக்கு முக்கியம், ரெண்டாவது ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்கறது எங்களுக்கு முக்கியம், தரமான ஒரு பொருளை கொடுக்கறது எங்களுக்கு முக்கியம், கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுறது எங்களுக்கு முக்கியம், நம்மக்கிட்டேருந்து பொருள் வாங்குபவர்களுடைய எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுறது, நாட்டின் வளர்ச்சிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது எங்களுக்கு முக்கியம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருப்பதற்கு. இத்தனை காரணங்களுக்கும் நடுவில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நிறையா பேர் நம்மளை விட நிறையா படித்தவர்கள், நிறைய ஆராய்ச்சி செய்தவர்கள், புஸ்தகம் எழுதுபவர்கள், அவர்களில் ஒருத்தர் சொன்னது வந்து என்ன சொன்னார்னாக்கா, த கோல் ஆஃப் தி ஃபர்ம் இஸ் டு மேக் மணி போத் நவ் அண்ட் இன் த ஃபியூச்சர். எது நிறுவனமாக இருந்தாலும் அவங்க ஒரு பிஸ்னஸ் செஞ்சுண்டு இருக்காங்கன்னாக்க, அவங்களுடைய முக்கியமான கோல், அவங்களுடைய டார்கெட், அவங்களுடைய பர்பஸ், அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதற்குண்டான காரணம் வந்து இட் இஸ் டு மேக் மணி. டு மேக் மணி அப்படின்னாக்க காசை பண்ணுறதுன்னு நம்ம தமிழில் வழக்கு முறை தமிழில் நிறைய காசு பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அந்த அர்த்தம் தான். அதாவது பொருட்களை விற்று பணம், அந்த பொருட்கள் மூலமாக பணம் சம்பாதிப்பது, டு மேக் மணி. டு ஏர்ன் மணின்னு சொல்லலை, டு மேக் மணின்னு அவர் கொஞ்சம் ஒரு நடைமுறை ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காரு. டு ஏர்ன் மணின்னு சொல்லியிருக்கலாம் அதை சொன்னவர். ஏன்னா ஏர்ன்னாக்கா சம்பாதிப்பதுங்கிற அர்த்தம் வரும், பொருளை விற்று பணம் சம்பாதிப்பது. ஸோ பொருளுங்கிறது அதுக்கப்புறமா நான் வரேன், பொருள் தானா இல்லை வேறு ஏதாவதான்னு கூட இருக்குது. ஆனால் பொருளை விற்று சம்பாதிப்பது இஸ் டு மேக் மணி அப்படிங்கிறது எப்போ, போத் நவ் அண்ட் இன் த ஃபியூச்சர். இன்றைக்கும் இன்றைய நிலைமையிலும் அதை செய்கிற திறமை இருக்கணும், பின்னாடி வருங்காலத்திலும் ஃப்யூச்சர்லேயும் தே ஷுட் ஹாவ் தி எபிலிட்டி டு மேக் மணி. அவங்க பொருளை விற்று அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிற ஒரு திறமை, அந்த எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தோட முதல் இதை வந்து நான் உங்களுக்காக இதில் போட்டிருக்கேன். இது வந்து தி கோல் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அதை எழுதினவருடைய படம் இங்கே இருக்குது. அவர் பேர் இலியாஹூ எம் கோல்ட்ராட் அப்படின்னு பேர், கோல்ட்ராட் அப்படின்னு பேர். சாதாரணமாக இதை நான் விளக்கும்போது நான் வந்து சொல்லுவேன், கிளாஸில் விளக்கும்போது கூட, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட, நீங்கள் கையில் ஒரு ஃபோன் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்க இந்த கோல்ட்ராட்டுங்கிற பேர் அதில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டான்னாக்க இந்த இது வரும் உங்களுக்கு. இவர் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிற நல்ல சிறந்த அறிவாளிகளில் ஒருத்தர். புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு, நிறையா ஆராய்ச்சினா ஒரு விதமான ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்கார், ஒரு பர்டிகுலர் தியரியை கொண்டு வந்திருக்கார், இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை கொண்டு வந்திருக்கார். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புஸ்தகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம். நீங்கள் வந்து ஒரு MBA படிக்கிறவராக இருந்தால் ரொம்ப உபயோகப்படும். அதே நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவர், இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணுறவராக இருந்தால் இந்த புஸ்தகம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதாவது ஒரு ஃபேக்ட்ரி எப்படி நடக்கிறது, அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற விஷயங்கள் என்ன, அதெல்லாம் வந்து ஒரு அழகாக ஒரு கதை மாதிரி, ஒரு நாவல் மாதிரி அதை கொண்டு போயிருக்காரு இந்த புஸ்தகத்தில். ஆகிய உங்களுக்கு நேரம் இருந்து இந்த புஸ்தகம் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தாலோ, நீங்கள் அந்த வாய்ப்பை உண்டாக்கி கொண்டாலோ இந்த புஸ்தகத்தை படிங்க, உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இந்த புஸ்தகம் இருக்கும். இவர் வந்து இந்த இதை பற்றி சொல்கிறார். பணம் செய்வது, பணம் சம்பாதிப்பது தான் ஒரு ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான ஒரு கோல் அப்படின்னு இவர் இந்த அடுத்த புஸ்தகத்தில் சொல்கிறார். இப்போ அடுத்ததில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு படம் ஒன்று போட்டிருக்கேன்.
இது வந்து ஒரு டைம் லைன் காட்டுறேன். காலம், அதாவது டைமுங்கிறது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இந்த சிவப்பாக மேலே போட்டிருக்கிற சின்ன சின்ன ஆரோ மார்க்கெல்லாம் என்னன்னாக்க, இப்போ ஒரு நிறுவனம் ஒரு பொருளை செய்கிறதுன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு கார் பண்ணுறது, ஒரு கம்பெனி ஒரு கார் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த காரை செய்வதற்கு நேரம் தேவைப்படும். டக்குன்னு ஒரு கை சொடக்கிற நேரத்தில் ஒரு காரை உற்பத்தி பண்ண முடியாது. அதற்கு உண்டான ஒரு காலகட்டம், ஒரு நேரம் கண்டிப்பாக தேவை. அந்த நேரத்தை வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸில் டைம்னு காமிச்சிருக்கேன். ஸோ அதை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வேறு சில பொருட்களில் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குகிறோம். இப்போ ஒரு கார் பண்ணணுன்னாக்கா அதுக்கு சக்கரம் வேணும், அதுக்கு ஒரு ஸ்டியரிங் வேணும், அதுக்கு ஒரு என்ஜின் வேணும், அதுக்கு மாதிரி பல விஷயங்கள் வேணும். அதில் நிறையா விஷயங்களை வந்து இண்டிவிஜுவலாக வாங்கி அதை அசம்பிள் பண்ணுவாங்க. அதை ஒரு இடத்துல வச்சு சேர்த்து ஒரு ப்ராடக்டாக உண்டாக்குவார்கள். சில நேரங்களில் சில பொருட்களை வாங்கி அதை மெஷினில் போட்டு மெஷின் பண்ணி நமக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு அதை கொண்டு வந்து அதுக்கப்புறமா அதை அசம்பிளியில் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு கார்னு ஒரு ப்ராடக்ட் நம்ம சொன்னால் கூட அதில் பலவிதமான வெரைட்டிஸ் இருக்கும், பல வகைகள் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சில கார்னு ஒரு பொருள் எடுத்துட்டா கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மால் கார் இருக்கும், எஸ்யூவி அப்படிம்பாங்க, பெரிய கார் இருக்கும், செடானும்பாங்க. அந்த மாதிரி நிறையா அதில் வித்தியாசங்கள் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்களை பார்த்தீங்கன்னாக்கா கலரில் வித்தியாசங்கள் இருக்கும். அதே கார் வந்து உங்களுக்கு சேப்பு கலரில் கிடைக்கும், நீல கலரில் கிடைக்கும், கருப்பு கலரில் கிடைக்கும், வெள்ளை கலரில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பல வித்தியாசங்கள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம பேசுகிறதுல எல்லாத்தையும் ஒரே ஒரு பொருளாக கார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு இதை செய்யறதுக்கு ஒரு காலம் தேவைப்படும். ஸோ முதல்ல வந்து அதை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, நிறையா பணத்தை அதில் முதலீடு செய்து பொருட்கள் வாங்கி அந்த பொருட்களை சேர்த்து ஒரு ப்ராடக்டாக பண்ணுறோம். அதுக்கு டைம் வேணும். இந்த சிவப்பு கலரில் காமிச்சிருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம பண்ணுற செலவு. அதாவது அதுக்கு உண்டான பொருட்களை வாங்குவதற்காக காசு கொடுப்பது. அந்த ஃபேக்ட்ரி அது பண்ணி வாங்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கு உண்டான நேரத்தை கொடுத்து அதை அசம்பிள் பண்ணி விற்கும். அதை விற்கும்போது நமக்கு பணம் உள்ளே வருது. அது ப்ளூ கலரில் உள்ளே வர மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ இதில் 2 விஷயந்தான் இருக்குது அதை செய்யும்போது. எப்படி அதை செய்யணும், நமக்கு வேணுங்கிறது பணம் சம்பாதித்தல். எப்படி சம்பாதிக்க முடியும், ஒன்று காசில் விற்று வருது பணம். கடைசியில் மிஞ்ச போகிற பணம் என்னது, விற்று வர்ற பணம், நம்ம முன்னாடி முதல் செய்த பணம். அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அது பேர் ப்ராஃபிட்டுன்னு பேர். நமக்கு உள்ளே வர்ற பணம் வந்து ரெவென்யூ. இது வந்து நம்ம செலவு பண்ணுறது. அதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதான் மிஞ்சும். அந்த சப்ட்ராக்ட் பண்ணுற பணம் நமக்கு பாசிட்டிவாக இருந்ததுனாக்க, அதாவது ஒரு பொருளை விற்று அதன் மூலம் வரும் பணமானது அந்த பொருளை செய்வதற்கு நாம் செலவழித்த பணத்தை விட அதிகமாக இருந்தால் நமக்கு லாபம். இதை வந்து நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ முதல் அப்ஜெக்டிவ் லாபம் ஈட்டுதல். அந்த லாபத்தை எப்படி ஈட்ட முடியும், ஒன்று பொருளை விற்று வர்ற பணம் அதிகமாக நிறையா விற்கலாம். அது நம்ம கையில் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம நிறையா பணத்துக்கு விற்கிறோம்னாக்க நம்மளோட போட்டி போடும் காம்படிட்டர் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய விலையை நிர்ணயம் பண்ணி நமக்கு டிமாண்டு குறைஞ்சிரும். அதனால மார்க்கெட் ஒரு மாதிரி டிசைட் பண்ணும், இது ப்ராடக்ட்னா இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அந்த பொருளை செய்பவர்களால் என்ன செய்ய முடியும்னாக்க, அந்த பொருளை செய்வதற்கு நாம் செலவு பண்ணுற பணத்தை குறைக்க முடியும். ஸோ ரெடியூஸ் காஸ்ட், அதுதான் அங்கே இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், ரெடியூஸ் காஸ்ட். முதல் விஷயம் வந்து ரெடியூஸ் காஸ்ட். நம்ம எது செஞ்சாலும் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பணத்தை செலவழித்து நம்ம காஸ்ட்டை குறைக்க முயற்சி பண்ணணும். ரெண்டாவது ரெடியூஸ் டைம். டைம் இஸ் மணி அப்படின்னு நம்ம நிறையா நேரங்களில் சொல்லுவோம். பணம், டைம் தான் வந்து காசு, நேரம் தான் வந்து காசு. ஸோ அந்த பொருளை செய்வதற்கு உண்டான டைமை நம்ம குறைச்சோம்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் செய்வதற்கு நம்ம யூஸ் பண்ணுற காஸ்ட்டும் குறையும். ஸோ நம்ம என்ன படிக்கணும்னாக்க, எப்படி இந்த செய்வதற்கு உண்டான காஸ்ட்டை குறைக்கிறது, அதை மேனேஜ்மெண்ட் மூலமாக, அதாவது இன்ஜினியரிங் மூலமாக இல்லை,
மேனேஜ்மெண்ட் மூலமாக செய்யும் பொருளுடைய காஸ்ட்டை எப்படி குறைக்கிறது, செய்யும் பொருளுடைய நேரத்தை எப்படி குறைப்பது அப்படிங்கிற 2 விஷயத்தையும் நம்ம படிக்கணும். இந்த 2 விஷயத்தையும் படிப்பதற்காக தான் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடாக ஒரு கோர்ஸ் இருக்குது. ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னாக்க நமக்கு சாதாரணமாக டாக்டர் மருத்துவர் பண்ணுற ஆப்ரேஷன் தான் ஞாபகம் வரும். நம்ம அது மாதிரி எடுத்துக்க கூடாது. இந்த இடத்துல ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். ஆப்ரேட்டர் அப்படின்னாக்க மெஷின் ஆப்ரேட்டர், ஒரு மெஷினை, ஒரு இயந்திரத்தை இயக்குபவர். இயக்குபவர்னு தமிழில் சொன்னால் அதுக்கு ஆங்கிலத்தில் டைரக்டர்னு ஒரு அர்த்தம் வரும். அந்த அர்த்தத்தை எடுத்துக்க கூடாது. ஆப்ரேட்டர் அப்படிங்கும்போது ஒரு பொருளை இயக்குபவர், செய்பவர். ஸோ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னாக்க பொருளை செய்வது, அதை மேனேஜ் பண்ணுறது பேர் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். அதுதான் உங்களுக்கு கம்பல்சரி கோர்ஸாக இருக்கும் நீங்கள் MBA படிக்கிற ஒரு மாணவராக இருந்தால். அப்போ இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அது என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸில் நம்ம உள்ள நுழைய அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஆனால் அதை நான் இப்போ ஒரு இதில் சொல்கிறேன். இப்போ இதே கார் செய்யும் தொழிற்சாலைன்னு ஒன்று இருக்குது. அந்த தொழிற்சாலைக்கு என்ன பண்ணுறாங்க, பொருட்களை வாங்கி அந்த பொருட்களை வைத்துக்கொண்டு அதை இணைத்து அசெம்பிள் பண்ணி ஒரு பொருளை செய்து அந்த பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த பொருளை அனுப்பி பல இடங்கள் மூலமாக அனுப்பி அந்த பொருளை நம்ம மாதிரி மக்கள் ரீச் பண்ணுற அளவுக்கு அதை கொண்டு வந்து அப்புறமா அதை விற்று செய்கிறார்கள். டு டிஸ்ட்ரிபியூட். இந்த இடத்துல நான் அனுப்பிங்கிற வார்த்தையை சொல்கிறேன். வேறு நல்ல தமிழ் வார்த்தைகள் வரும், அது வரும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை இப்போதைக்கு அதை அனுப்பி அப்படின்னே வச்சுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. நம்ம சும்மா அது பின்னாடி ஒரு படம் காட்ட போகிறேன். அதுக்கு இடது பக்கத்தில்னு வச்சுப்போம். அதுக்கு உள்ள வேறு சில ஃபேக்ட்ரிகள்லேருந்தும் நிறுவனங்கள்லேருந்தும் பொருட்கள் அதுக்கு உள்ளே வரும். அப்போ தான் அந்த பொருட்களை வச்சு தான் நம்ம செய்கிற காரையோ அந்த பொருளை செய்ய முடியும். ஸோ அந்த பொருட்களை வாங்குதல். அப்புறம் இந்த காரையோ நம்ம செய்கிற பொருளையோ பண்ணி முடிச்சாச்சுன்னாக்க அதை நேராக கொண்டு போய் விற்க முடியாது. இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். நம்ம ஒரு பர்டிகுலர் கம்பெனியுடைய காரை நம்ம டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த கம்பெனி தான்னு சொல்ல போகிறதில்ல, ஏதோ ஒரு கம்பெனியினுடைய காரை நம்ம வாங்குறதுன்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம நேராக அந்த கம்பெனி வாசலில் போய் வாங்குகிறோம் இல்லை. அந்த கம்பெனி காரை விற்பதற்காக சில டீலர்கள் நம்ம எந்த நகரத்தில் இருக்கோமோ, நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கடை மாதிரி ஒன்று இருக்கும், டீலர்னு ஒன்று இருக்கும். அவங்கள்ட்ட போய் தான் வாங்குகிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சில சமயம் நேராக எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கேருந்து வரும், இல்லை எங்கேருந்து உற்பத்தி ஆகுதோ அங்கேருந்து ஒரு வேர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும். அந்த ஒரு வேர் ஹவுஸ்லேருந்து நிறைய டீலர்களுக்கு இந்த கார்கள் போகும். அப்புறம் நம்ம போய் அந்த டீலர்கிட்டேருந்து பணம் கொடுத்து அந்த காரை வாங்க முடியும். ஆக 3 விஷயங்கள் நடக்கிறது இதில். இப்போ கார் பண்ணுற கம்பெனிங்கிறது நடுவில் நம்ம வச்சுட்டா கூட அதுக்கு லெஃப்ட் சைடில் அந்த செய்வதற்கு உண்டான பொருட்களை நம்ம வாங்குகிறோம். பல நிறுவனங்கள்லேருந்து இந்த நிறுவனத்துக்கு பொருட்கள் வருது. ஸோ இந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அந்தந்த கம்பெனிக்கிட்டேருந்து பல பொருட்களை இவங்க வாங்குறாங்க. அது ஸோ நிறையா கம்பெனிஸ் அதில் இன்வால்வ்டாக இருக்காங்க. பொருட்களை வாங்கும்போது பொருளை பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஆகும். அந்த ஃபினிஷ்ட் குட் அப்படின்னு பேர் அதுக்கு. குட்ஸுனாக்கா பொருட்கள், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் வரும். சர்வீஸ்னால் என்னங்கிறத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இதில் குட்ஸை பற்றியே வச்சுப்போம். பொருளை செய்து அதை வேர்ஹவுஸ் மாதிரி இடங்களுக்கு அனுப்பி, ஸோ இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து அது ரைட் சைடில் பல வேர்ஹவுஸ்களுக்கு செல்லும். அங்கேருந்து டீலருக்கு போகும், இல்லை இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அப்புறமா டீலருக்கு போகும். ஸோ இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இதில் இன்வால்வ்டாக இருக்கும். முக்கியமான நிறுவனம் கார் பண்ணுற நிறுவனம்னு வச்சுட்டா கூட அதுக்கு பொருட்களை கொடுக்கும் நிறுவனங்கள், செய்து முடிக்கப்பட்ட ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆகிய காரை அனுப்பி அதை பெற்றுக்கொள்ளும் நிறுவனங்கள், அங்கிருந்து அதை விற்பதற்காக வாங்கும் நிறுவனங்கள், இவ்வளவு நிறுவனங்கள் இருக்கு.
இந்த இத்தனை நிறுவனங்களும் தனித்தனியாக இயங்குகின்றனவா அல்லது அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இயங்கினால் அதில் லாபம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாம் இணைப்பது நார்மலாக எது இணைக்கும்? ஒரு சங்கிலி இணைக்கும். அதனால சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேரை கொண்டு வந்திருக்கும். இந்த நிறுவனங்களை இணைப்பதற்காக ஒரு செயின் போல அதை இணைப்பதற்காகன்னு இப்போ நான் சொல்கிறேன். பின்னாடி டிஃபைன் பண்ணும்போது கொஞ்சம் வேறு மாதிரி டிஃபைன் பண்ணுவேன். இட்ஸ் அ நெட்வொர்க்குன்னு ஆங்கிலத்தில் டிஃபைன் பண்ணுவேன். பட் இப்போ அதை இணைப்பது அப்படிங்கிறத முக்கியமாக வச்சுட்டு சப்ளை செயின் அப்படிங்கிற ஒரு இணைப்பு அதில் ஏற்படுறது. ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வேலையை செய்தால் இன்னும் காசு குறையுமா, அதனால லாபங்கள் ஏற்படுமா, அதை எப்படி செய்வது அப்படிங்கிறத படிக்கிறது தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இந்த நிறுவனத்துக்குள் செய்யும் விஷயங்களை எப்படி சரியாக செய்து காஸ்ட்டையும் டைமையும் குறைக்கிறதுன்னு படிக்கிறது ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். அதை ஓஎம் அப்படின்னு இங்கே காமிச்சிருக்கேன். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்னங்கிறது உங்களுக்கு ஒரு கார் செய்யும் உதாரணம் மூலமாக பல நிறுவனங்களை இணைக்கும் ஒரு முறை அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனை கொடுத்துருக்கேன். பாக்கி படிக்க போகும் விஷயத்தை அடுத்த சில பாடங்களில் நம்ம படிக்கலாம். நன்றி.